ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில ஏதாவது ஒரு முன்னேற்றம் கொண்டு வரணும் பேச்சுவார்த்தையில அப்படிங்கறதுல ட்ரம்ப் அவர்கள் ஒரு புது முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த முயற்சிக்கான விடை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா இன்னைக்கு டைரக்டாவே ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூடயும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூடயும் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம மிக பெரும் அழுத்தங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் சொல்லப்பட்டுட்டு வருது. என்ன நடக்க போகுது, ட்ரம்ப் அவர்களோட பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு அப்படின்னு தெரியக்கூடிய இந்த சமயத்துல ரஷ்யா ஒரு மேசிவான அட்டாக் உக்ரைனுக்குள்ள பண்ணியிருக்காங்க. இந்த போர் தொடங்கி இது வரைக்கும் இது போல ஒரு அட்டாக் உக்ரைனுக்குள்ள ரஷ்யா பண்ணதில்லை. ஆனா மே 9 பரேடுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் இது போல ஒரு ட்ரோன்கள் 500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வரலாறு காணாத விதமா ரஷ்யா எப்பவும் பண்ணுவாங்க ரெக்கார்டு. ஸோ அது போல ஒரு ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீஸ் ஃபயருக்கு முன்னாடி உக்ரைன் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கான பதிலடியாக கூட இது வச்சுக்கலாம். பட் ஆனா 273 ட்ரோன்கள் அப்படிங்கிறது மிக பெரும் அளவுல இருக்கு. ஏன்னா ரஷ்யாக்குள்ள ஏதாவது இழப்புகள் ஏற்படுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கங்க வெடி விபத்துகள் நடந்தது, ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதனால ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஆனா உக்ரைன்ல நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் மிக பெரும் அளவுல இருக்கு அப்படிங்கறதுல மாற்றுக்கட்டல. அதுக்கான காரணம் உக்ரைன் கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்ல, மேற்க நம்பிதான் இருக்கிறாங்க. ரஷ்யா அவங்களால எந்த அளவுக்கு அக்ரஷன் காட்ட முடியும் அப்படிங்கிறத இந்த தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அவங்களோட ஹேண்ட் எப்படி இருக்கு, அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தான் அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிறத திரும்பி இதுல நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா ரஷ்யா 100 ட்ரோன் அனுப்பிச்சாலும் சரி, 200 ட்ரோன் அனுப்பிச்சாலும் சரி, இல்ல 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அனுப்பிச்சாலும் உக்ரைனால டவுன் பண்ண முடியறது 80 ட்ரோன்கள், 80 to 90 ட்ரோன்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களால சப்ரஸ் பண்ண முடியுது. மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் இலக்கு அடைஞ்சிருது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இதுல என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, இந்த தாக்குதலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு மிலிட்டரி ஏர்ஃபீல்டு இருக்கு. அந்த ஏர்ஃபீல்ட்ல தாக்குதல் பயங்கரமா இருக்கு அப்படின்ற செய்திகள் வருது. ஏன் இத டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல விமானங்கள் அதிக அளவுல இருந்திருக்கலாம், F-16 யூஸ் பண்ணியிருக்கலாம். இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் கூகுள் மேப் இது போல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க விமானங்கள் பதுக்கி வச்சிருக்கிறத தெரிஞ்சிருக்கிறாங்க. வச்சிருக்கிற மாதிரியான கூகுள் மேப்ல அப்டேட் நடந்துருச்சு. இது 2வது தடவையா வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுல இருந்து இந்த கூகுள் மேப் தொடர்ந்து இது போல வேலைகள் செய்யறாங்க. பைடன் அவர்களோட காலகட்டத்துல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரெசல்யூஷன் காட்டுவாங்க. மரியோபோல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு, மற்ற பகுதிகள் ஜாப்ரோசியா, டொனஸ்க், லுவான்ஸ்க்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ், பக்முட்ல எந்த அளவுக்கு சேதங்கள் சந்திச்சிருக்கு. ஸோ இது போல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் வரும்போது உக்ரைன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க ஆயுதங்கள் எங்கெங்க வச்சிருக்காங்க, எந்த நாட்டங்களை என்னென்ன வச்சிருக்கிறாங்கன்றது இந்த கூகுள் மேப் காமிச்சு கொடுத்துரு. அதாவது இது சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. அந்த சமயத்துல இப்படி ஒரு விஷயம்னா ரஷ்யா பாத்தீங்களா, உங்களுக்கு இதான் வேணும்னா சொல்லுங்க, மீடியா முன்னாடி நான் கொஞ்சம் பேசிக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அதாவது இவர் ஏதோ கொடுத்துப்பாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், பல தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றாங்கன்ட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது என்ன நடந்திருக்கலாம், ரஷ்ய அதிபருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பவே லஞ்சமா இது செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் கிரிட்டிசைசேஷன் பல அனலிஸ்ட் கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. இது மேபி தப்பா கூட இருக்கலாம், ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம் கூகுள்ல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் நடக்குது. இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்க இருக்குன்னா ரஷ்யாக்கு ஏதாவது லஞ்சங்கள் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா சில அனலிஸ்ட் தரப்பு வந்து யோசிக்க தோணுது. இதுக்கு ரஷ்யா என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் நான் மிக பெரும் முடிவை கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது போல ஏதாவது மார்த்தட்டி சொல்லிக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. எது எப்படியோ மிக பெரும் தாக்குதல் ரஷ்யா உக்ரைன் மேல நடத்திக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவுகள் வந்தா நல்லதுதான், அப்படி இல்லைன்னா மிக பெரும் சிக்கல் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, போப் லியோ அவர்கள் வந்து பதவி ஏற்க போறாரு. ஸோ அதனால அதை பாக்குறதுக்காக அவங்க போயிருக்கிறாரு. இதுல எதுவும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இது போல தாக்குதல் இருந்திருக்கு. ஸோ மிக பெரும் முடிவுகள் எடுக்க போறாங்க. ஏதோ ஒரு எஸ்கலேஷன் இருக்குன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் திருப்பி உள்ள கூட்டிட்டு போவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இதுவே தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே இது போல ஒரு விஷயங்கள் நடக்குது, எஸ்கலேஷன் நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா
ஜெலன்ஸ்கி அவர்களை வெளியே எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி அனுப்புவாங்க. இதுல அது இல்ல, அங்க போயிருக்கிறார், கை கொடுத்துட்டாரே ஜெலன்ஸ்கி அவர்கள் போப் லியோ அவர்கள் கிட்ட அப்படிங்கிறது போல திரும்பவும் அந்த லிஸ்ட்ல போப் லியோ அவர்கள் ஏங்க இன்னைக்குதான் பதவியே இருக்கிறாரு, அதுக்குள்ள அவர் கொண்டு போய் அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்கன்னா எப்படி அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு யாரெல்லாம் நட்புறவோட சந்தோஷத்தோட ஆற தழுவுனாங்களோ அவங்க எல்லாரும் பதவி விட்டு போயிட்டாங்க. அதுவும் ஜோ பைடன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு க்ளோஸா இருந்தாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் கேன்சர் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டுட்டு வருது. மிக பெரும் அளவுல அது அக்ரஸிவான நிலையில இருக்கு, பாதிப்படைஞ்சுக்கிட்டு இருக்காரு ஜோ பைடன் அவர்கள், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ இது போல செய்திகள்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சி அளிக்குது. பல தலைவர்களுக்கும் கொஞ்சம் இறுக்கமா இருக்காதா, இவர் கூட யாரெல்லாம் நெருக்கமா உறவாடுறாங்களோ அவங்களாம் பதவி விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது போல இந்த நிலைமையில திரும்பி போப் அவர்கள் பதவியே இருக்கும்போது இப்படி கை கொடுத்துட்டாரு, கொஞ்சம் விலைக்காவது நின்றுக்கலாம் அப்படிங்கிற பலரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எது எப்படியோ தலைவர் வரும்போது கை கொடுக்கும்போது கொடுக்காம இருக்க முடியுமா, அது நடந்துருச்சு. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஹைலைட், அதாவது இப்ப போப் அவர்களை பார்க்க போகும்போது எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுல ஜெலன்ஸ்கி அவர்களும் ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க. ஒரு போர்ட்ரையை வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சு வந்து கிஃப்டா கொடுத்துக்கிறாங்க. இதுல என்னன்னா அந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா, அம்யூனிஷனை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய பாக்ஸ், அது ஆர்ட்லரி ஷெல்கள்லாம் ஸ்டோர் பண்ணாங்க. ஸோ அதோட பாக்ஸோட டப்பாவை எடுத்து அதுல ஓவியம் வரைஞ்சு போப் அவர்களுக்கு பரிசா கொண்டு போய் கொடுத்துக்கிறாரு. இந்த சூழல்ல இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. பட் ஆனா உக்ரைன் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லா இடத்துலயும் ஜெலன்ஸ்கி அவர்கள் பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். அழகான ஸ்கிரிப்ட் ரைட்டர் குடும்பம் இல்லையா, ஸோ அதனால இதையும் தெளிவா கச்சிதமா செதுக்குறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. இந்த பொட்டி கொடுக்கறதுல மட்டும் கிடையாது, இந்த பொட்டி எங்கிருந்து கொண்டு வந்தது அப்படின்னா இஸ்யூம் பகுதியிலிருந்து கொண்டு வந்தது. இந்த இஸ்யூம் பகுதி வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. இது மேக்சிமம் நியூஸஸ்ல எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது சில அனலிஸ்டர் வந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள். அதாவது இந்த இஸ்யூம் பகுதி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இந்த செட்டில்மெண்ட் மட்டும் உக்ரைன் கிட்ட இருந்து போயிருச்சு அப்படின்னா என்டையர் டொனெஸ்க் லுகான்ஸ்க் கட்டுப்பாட்டையும் உக்ரைன் இழந்துட்டாங்க அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. ஸோ இஸ்யூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பாதுகாக்கக்கூடிய பகுதி, அதிக அளவுல உக்ரைனுக்கு டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியை இழந்துட்டாங்க உக்ரைன் அப்படின்னா இது சிக்கல்ல இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா ஆஸ்கல் ரிவர்லாம் கடந்துட்டாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. மேப் லோட் ஆயிருக்கு, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ரெட் கலர்ல ஆரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சிட்டியை நோக்கி அந்த வழியா தான் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இஸ்யூம்ங்கிறது தான் லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். இந்த இஸ்யூமை மட்டும் இழந்துட்டாங்கன்னா கிரமட்டாஸ்க் ஸ்லோவியான்ஸ்கா பின்புறமா வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சண்டையே இல்லாம ரஷ்யானால இந்த பகுதிகளை வந்து எடுத்துக்க முடியும், மீட் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால இது மிக முக்கியமான ஒரு பகுதிகள். இந்த பகுதியை இழந்துட்டாங்கன்னா சுத்தமா போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இஸ்யூம். அந்த இஸ்யூம்ல யூஸ் பண்ணக்கூடிய அம்யூனிஷன் பொட்டியில் இருக்கக்கூடிய டப்பால எடுத்து பெயிண்டிங் வரைஞ்சு போப் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டு. ஸோ இந்த இஸ்யூமை டிஃபெண்ட் பண்ண வேண்டியது போப் அவர்களோட கடமை அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்துருக்காரா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்களா இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. இந்த இஸ்யூமை திரும்பவும் ஆல்ரெடி இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது தான். டீப் சைட்ல பாத்தீங்கன்னாலே இது கிரீன் கலர்ல தெரியும். அந்த டைம்ல ரஷ்யா வந்து இந்த கீவ்ல இருந்து பின்வாங்கி இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த டைம்ல இந்த பகுதிகள்லாம் அவங்களால கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது. ஏன்னா போர் மிக பெரும் அளவுல போருக்கு அப்படின்னு வரல, அதனால உள்ள வரும்போது வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பின்வாங்கி போய் அவங்களுக்கு என்ன பகுதிகள் தேவை, எதை பாதுகாக்க முடியுமோ அதை மட்டும் அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. ஸோ அது இப்போ வரைக்கும் ரஷ்யா இழக்கல அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு முன்னாடி இது போல பின்வாங்கக்கூடிய இடங்கள்ல ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிராஜுவலா பின்வாங்கினாங்க. பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆச்சு, அதுக்கப்புறமா சில பகுதிகள் இழந்தாங்க. இப்ப ரஷ்யா பகுதிகள்ல முன்னேறிட்டு இருக்காங்க. இதுதான் இங்க நடந்த விஷயம். ஸோ இந்த இஸ்யூம் பகுதி திரும்பவும் ரஷ்யா மீட் எடுப்பாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்கும், பேச்சுவார்த்தையில சுமூகமா போகுமா, இல்ல இந்த பிரச்சனையை ஃப்ரீஸ் பண்ணுவாங்களா, இல்ல நிரந்தரமா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.